துலாம் ராசினியர்கள் பொதுவாக இவங்களுக்குன்னு ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, துலாம் ராசினியர்கள் வந்து ஒரு வியாபாரம் நிமித்தமாக அல்லது வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து முதல்ல வந்து அந்த குத்து வழக்கு ஏற்றுறாங்கனாலே அந்த வியாபாரம் நல்ல செழிப்பாக வளரும். எங்கேயும் வந்து ஒரு 4 பக்கம் நான் கடை வச்சுட்டேன் சார், அந்த 4 பக்கம் கடை வச்சு எனக்கு வந்து ஒரு லாபம் தரலை, அந்த லாபம் இல்லாத ஒரு நோக்கத்திலேயே நான் என்னுடைய கடை வந்து முதலீடை இழந்து நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், துலாம் ராசினியர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு போயிட்டு முதல்ல அவங்களுக்கு ஒரு மரியாதை செஞ்சு அந்த வியாபார ஸ்தலத்தில் முதல் வியாபாரம் அவங்க தொடங்கி வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா அந்த வியாபாரம் வந்து நாளுக்கு நாள் மென்மேலும் பெருகும். காரணம், இதனுடைய அடையாளம் அப்படின்றது வந்து தராசு. நேர்மையாக இருப்பாங்க, நாணயத்தை தவறாதவங்களா இருப்பாங்க, நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், கனமும் இந்த பக்கம் மாறாமல் ஒரு விஷயத்த செய்யக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்றது வந்து இந்த துலாம் ராசினியர்கள். அதனால் இவங்களை வச்சு வியாபாரம் அல்லது துலாம் ராசினியர்கள் வந்து ஒரு வியாபாரம் சும்மா சாதாரணமாக சின்ன ஒரு பெட்டிக்கடை மாதிரி வச்சா கூடமே ஒரு 10,000 முதலீடு, ஒரு 20,000 முதலீடு போட்டு வச்சாலுமே அது வந்து அப்படியே பல்கி பெருகி பெரிய லெவலில் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் லெவலில் வந்து நிற்கக்கூடிய ஒரு அமைப்பிலும் அந்த துலாம் ராசினியர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரி, இந்த வருஷம் அப்படின்ற பராபவ வருடம் அப்படின்றது வந்து இவங்களுக்கு எந்த மாதிரியான நல்ல பலன்களை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். வருஷம் இருக்கக்கூடிய அப்படின்றது வந்து 14/4/2026 அன்று செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு காலை 9:30 இங்க மீனராசியில் இருந்து, அதாவது பங்குனி மாசத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சித்திரை மாசத்திற்கு பிரவேசம் செய்யக்கூடிய மேசராசிக்கு பிரவேசம் செய்யக்கூடிய நேரம் அப்படின்றது வந்து காலை 9:30 14/4/2026 செவ்வாய்க்கிழமை. இப்போ இந்த நேரத்தில் வந்து அந்த சூரியன் சித்திரை மாசத்துக்கு மேசராசிக்குள்ள பிரவேசம் செய்யக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய ராசி கட்டை தான். அதில் வந்து லக்னம் வந்து ரிஷப லக்னமாகவும் ராசி வந்து கும்பராசியாகவும் வருது. அப்போ ரிஷப லக்னம் கும்பராசி, இந்த ராசியும் லக்னம், இந்த வருடத்தினுடைய ராசியும் லக்னமும் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த இடத்துல விழுகுது அப்படிங்கிறத வச்சும் ஒரு பலன். அதே மாதிரி இருக்கக்கூடிய வருடாதி கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி, ராகு, கேது, குருவனுடைய அமைப்பை பொறுத்து இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்குது அப்படிங்கிறத ஒரு 2 செக்டராக பிரித்து பார்க்கலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு நேர் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த வருடத்தினுடைய லக்ன பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அமையுது. அப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றத வந்து அதை சுட்டி காட்டுது. எதில் தனக்குன்னு வரக்கூடிய நேர்மையான பெயர், ஏற்கனவே நேர்மையானவங்க தான் நீங்கள், அந்த நேர்மைக்கும் ஒரு சின்ன களங்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 8ஆம் இடத்துல விழுகக்கூடிய லக்னம். 6ஆம் அதாவது வந்து இங்கேருந்து உங்களுக்கு 1, 2, 3, 4, 5ஆம் பாவத்தில் வந்து ராகு ஏற்கனவே உட்காந்துருக்காரு. அந்த இடத்துல இந்த வருடத்தினுடைய ராசி ஆரம்பமாகுது. ராசி புள்ளி அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய புள்ளி வந்து எங்கே உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சதயம் ஸ்டாரில் தான் உட்காந்துருக்கு. உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சுவாதியினுடைய அடுத்த